தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி காலத்தில் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் அதிகம் என்பது குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர், அதிமுக திமுக சாதனை குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நீங்க மேடை போட்டு பேசுங்க, அதே மேடைக்கு நான் வர்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், நடைமுறைப்படுத்தப்பட்ட பணிகள் நாங்க பேசுறோம், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி தொகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழ்நாட்டில் மக்களாட்சி அமையும் வகையில் தேமுதிக மகத்தான கூட்டணியை அமைக்கும் என தெரிவித்தார். தேமுதிக எப்பவும் மக்களுக்கானது, மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் ஆட்சி மலர நீங்கள் நல்லபடியாக வருகின்ற தேர்தலை சிந்தித்து உங்கள் வாக்குகளை தேமுதிகவுக்கு முரசுக்கு கெங்கவெளி தொகுதியில தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக உறுதியாக அமைக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற விடமாட்டோம் என்று சூளுரைத்தார். மேலும் திராவிட இயக்கத்தை தொடர்ந்து பாதுகாப்போம் என்றும் கூறினார். எத்தனை சீட்டுகள், எத்தனை இடங்கள் என்ற வாதங்களுக்குள்ளே செல்ல நான் விரும்பவில்லை. ஒரு முடிவெடுத்தோம், திராவிட இயக்கத்தை பாதுகாக்க முடிவெடுத்தோம். அந்த முடிவிலே உறுதியாக இருப்போம். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒன்றிய பாஜக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றும் 840 மீனவர்களை இலங்கை படை சுட்டுக் கொன்றுள்ளது என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.